ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போதே லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே பார்த்திங்கன்னா கபினி நாகர்ஹோலை ஃபாரஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது நாகர்ஹோலையில் கபினி ஃபாரஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அன்னைக்கு நாங்கள் காலையிலேயே ரெசார்ட்லேருந்து ஒரு 4:30க்கு கிளம்பிட்டோங்க. இது நாகர்ஹோலை கபினி ஃபாரஸ்ட், ஓகேங்களா? கபினி பேக் வாட்டர்ஸ் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் தான் நம்ம இப்போ சஃபாரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 6:20 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் இது விடிய நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டார்க்காக இருந்தது, இப்போ லைட்டாக விடிஞ்சு வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். பியூட்டிஃபுல் கேப்சருங்க. ஸோ அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 6:20க்கு தான் நாங்கள் ரீச் ஆகணும். 6:15க்கு தான் ஒரு பஸ்ஸு அங்கே எடுத்திருக்காங்க. பஸ்ஸு ப்ளஸ் ஜிப்ஸியும் இருக்குது. நமக்கு எது தேவையோ நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மூலமாகவே புக் பண்ணிட்டாங்க. பட் இந்த சஃபாரி, அதாவது கபினியில் இருக்கிற காக்கனகோட்டை சஃபாரி, இதுக்கு பேர் காக்கனகோட்டை சஃபாரி, ஓகேங்களா? நீங்கள் அதை நேம் போர்டு பார்ப்பீங்க. இப்போது டைரெக்டாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. பட் அந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும். நாங்கள் ரீச் ஆக முடியல. ஸோ நாங்கள் 7:45 சஃபாரிக்குள்ளே தான் நாங்கள் போக முடிஞ்சது. 7:45 to 8 சஃபாரியில் தான் எங்களுக்கு போக முடிஞ்சது. ஓரளவுக்கு நாங்கள் டைமிங் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். அவங்க அந்த வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஒரு சஃபாரி இருக்குதுன்னு போட்டாங்க. அதை கணக்கு பண்ணி தான் வந்தோம். பட் 6:15க்கே அந்த பஸ்ஸை எடுத்துட்டாங்க, ஃபுல் ஆனதுனால, ஓகேங்களா? ஸோ இதுதான் காக்கனகோட்டை சஃபாரியோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. ஸோ நாங்கள் போய் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 7:45 to 8 சஃபாரிக்கு தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இந்த சஃபாரி டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 8 வரைக்கும் ஒரு சஃபாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 to 10, ஓகேங்களா? 2 hours சஃபாரி, ஓகேங்களா? இதில் ஆன் ரோடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes அதிலே போயிடும், போகும்போதும் வரும்போதும், ஓகேங்களா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 1 hour டிரைவுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்றபடி இது எல்லாமே ரோடு சஃபாரி மாதிரி தாங்க இருக்குது. கபினியில் இருக்கிற இந்த காக்கனகோட்டை சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சஃபாரி தாங்க. இங்கே பரப்பளவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பரப்பளவு தான், காடு. ரொம்பவே டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் தாங்க இது. இது பார்த்திங்கன்னா கர்நாடகா ப்ளஸ் கேரளாவுடைய பார்டர் ரீச் ஆகுது இந்த ஃபாரஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதில் 3 ஃபாரஸ்ட் கவர் ஆகுது. நாகர்கோவில், வயநாடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கேரளாவோட பார்டர் வருது பாருங்கள், நாகர்கோவில் பேக் சைட். ஸோ அது எல்லாமே இதில் கவர் ஆகுது. ப்ளஸ் பந்திப்பூர் அந்த பார்டரும் இதில் கவர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு பஸ்ஸு வந்துருச்சுங்க சஃபாரி போகிறதுக்காக. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷுங்க. ஏன்னா நாங்கள் போன டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 7:45க்கு இந்த பஸ்ஸு வந்தது. 8 இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் மைசூர்லேருந்து கபினிக்கு வந்துட்டுருந்தோம் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹோட்டல்ஸோ ஒரு டீ கடை கூட இல்லைங்க. மார்னிங் ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காக்கனகோட்டை சஃபாரி பாயிண்டில் கூட பாத்ரூம் இருக்குது. பட் லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லைங்க. போய் கேட்கும்போது சொல்கிறாங்க, தண்ணி இல்லை, அந்த பாத்ரூம் நாங்கள் யாருமே ஓப்பன் பண்ணுறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. இந்த கபினி காடு பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த க்ரீனரி அதை பார்த்தாலே போதுங்க, அவ்வளோ மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலிங் கொடுத்தது ஆக்சுவலி. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 2 கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த கபினி ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. பட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இல்லை, கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் மெயின்லி பார்த்திங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ் அவங்க மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கும் சின்ன சின்ன காட்டேஜஸ்லாம் இருக்குதுங்க. பட் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு தெரியல.
இந்த சைடில் ஃபுட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மான் வந்து சைட்டிங் ஆச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் எங்களை பார்த்தோன்னே பயந்து உள்ளே ஓடிடுச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போகுதுங்க. இவங்க ஒரு வேல போயிட்டு இன்னொரு வேல வந்துட்டுருந்தாங்க, இன்னொரு வேல போயிட்டு இன்னும் மற்றொரு வேல வந்துட்டுருந்தாங்க. பட் அவங்க எப்படி அதை சூஸ் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. பயங்கர குழப்பமாக இருந்தது ஆக்சுவலி. பட் அவ்வளோ க்ரீனரியாக செம சூப்பராக இருந்ததுங்க. மார்னிங் வந்து டைகர் சைட்டிங் வந்து 6 o'clock போனவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி டைகர் சைட் ஆச்சுன்னு சொன்னாங்க. லெப்பர்ட் சைட் ஆகலை, ஒன்லி டைகர் தான் சைட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் சாயங்காலம் உள்ள சஃபாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4:30 அந்த சஃபாரிலேயும் வந்து ஸ்பாட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இருக்கும், பட் அதே இடத்துல வந்து இருக்குமான்னு தெரியாது. எங்கெல்லாம் வந்து தண்ணி கொட்டை இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து போனோம். ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், நான் வந்து என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மழை இல்லை, பட் கொஞ்சம் குளிராக தான் இருந்தது, நல்லா இருந்தது. இந்த கபினி ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 லெப்பர்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 93 டைகர்ஸ் இருக்குது இந்த கபினி ஏரியாவில். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் எர்த் ரெசார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கபினியில் வந்து முக்கியமான ஒரு அனிமல் என்ன பார்த்திங்கன்னா பிளாக் பேந்தர் இருக்குதுங்க இங்கே தான். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை வந்து இந்த ஃபாரஸ்ட், இந்த கபினி ஏரியாவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா டைகர் லேண்ட் அண்ட் லேண்ட் ஆஃப் லெப்பர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஃபாரியில் பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் ஸ்பாட்டிங்ஸ் இருந்ததுங்க. இங்கே எலிஃபெண்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி தான் ஆக்சுவலி. அப்புறம் பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு எலிஃபெண்ட் இருந்ததுங்க. பட் எனக்கு ஜூம் பண்ணி காமிக்க தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. பட் இந்த இடம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டஸ்கர் நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ ஜைஜாண்டிக்காக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. அதை பார்க்குறதுக்காக நிறைய ஜிப்ஸி அப்புறம் பஸ்ஸஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்கை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய வந்து டஸ்கர்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப நேரமே அதில் நின்றுருந்தது. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் அதில் நின்றுதுங்க ஆக்சுவலி. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு 15 நிமிஷம் நான் அந்த இடத்துல நின்னோங்க இந்த எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்காக. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவில் வந்து அந்த க்ரீனரியாக வந்து அதை நிற்கும்போது வந்து அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோரணையாக அது நின்றுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே இருந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சுங்க. யாருக்குமே அங்கேருந்து போக மனசே வரல. ஏன்னா இது அவ்வளோ பெரிய டஸ்கராக இருந்ததுனால எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து என்னடா டைகர் சைட்டிங் இல்லையே, நான் ரொம்ப சோகத்தில் போயிட்டே இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி தண்ணி கொட்டாய் வரும்போது பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து வெயிட் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாருங்க. எங்கே டைகர் ஸ்பாட்டிங் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தான் தெரியும், டிரைவருக்கு. நல்லாவே எங்களுக்கு கைட் பண்ணாருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் லெப்பர்டு ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே லக்கு தாங்க. அந்த டைமை பொறுத்து தான். ஓகேங்களா, அது நம்மளுக்கு பார்க்கணுன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பார்க்க தான் செய்வோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரான அடுத்த 5 நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா டைகர் சைட்டிங் இருந்திருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது, அந்த மானெல்லாம் வந்து இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு வந்து போகுது பார்த்தீங்களா? அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மான் வந்து சும்மாவே கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க. சரசரையா வந்துக்கிட்டே இருந்தது. இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. இந்த ரோட கிராஸ் பண்றதுக்காக அது நிக்கிது அந்த வேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீகாக் பார்த்தோங்க. அது பார்த்துட்ருக்கும்போது வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பைசன் கூட்டமா இருந்தது. அத பார்த்தோம். பட் அவ்வளோதான் சஃபாரி. மார்னிங் சஃபாரில டைகர் ஸ்பாட்டிங்கோ, லெப்பர்ட் ஸ்பாட்டிங்கோ எங்களால ரொம்ப பார்க்க முடியல. பட் எனக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வந்து என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிவிட்டு, ஈவினிங் சஃபாரில நம்மளுக்கு ஏதாவது வந்து கிளிக் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பைசன் வந்து கூட்டமா இருந்ததுங்க. கூடவே வந்து மான் கூட்டமும் இருந்தது. பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. சரி அட்லீஸ்ட் நம்ம இந்த காட்டுக்குள்ள நம்ம இவ்வளோ அனிமல்ஸை பார்த்தோம்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம் இருந்தது. ப்ளஸ் காடு வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப க்ரீனரியா, ரொம்ப டென்ஸா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து கபினி, நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டுக்கு கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. டைகர பார்க்குறதும், பார்க்காததும் அந்த டேல உள்ள லக்கு தாங்க நான் சொல்லுவேன். பட் எனக்கு இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் வந்து ரொம்பவே வந்து திருப்தியா இருந்ததுங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.